மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமோயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். இயேசு நம்மை பார்த்தும் அந்த கேள்வியை கேட்கின்றார் என்பதுதான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். அந்த அதிகாரத்தில் நீங்கள் முன்பிருந்த வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், அதே கேள்வியை இயேசு தம்முடைய 2 சீஷரிடத்திலும் அதே கேள்வியை கேட்கின்றார். யாக்கோபும் யோவானும் இயேசுவிடத்தில் வந்த பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் இருவரும் இயேசுவை பார்த்து, நாங்கள் நம்முடைய வரப்போகின்ற ராஜ்யத்தில் நாங்கள் ஒருவர் வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் அமர விரும்புகின்றோம் என்று இயேசுவை அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இயேசு அந்த வேண்டுதலுக்கு அவர் பதில் தரவில்லை. ஏனென்றால் இந்த 2 சீஷர்கள் தங்களுடைய சொந்த பெயருக்காகவும் புகழுக்காகவும் மற்ற சீஷர்கள் மத்தியில் உயர்த்தப்படணும் என்று விருப்பத்தோடு கூட அந்த கோரிக்கையை இயேசுவிடத்தில் வைத்தார்கள். ஆனால் இதே அதிகாரத்தில் நாம் வாசித்த இந்த வசன பகுதியில் இந்த குருடனாகிய பர்த்திமேயு இயேசுவிடத்தில் வந்த பொழுது இயேசுவும் அவனை பார்த்து இதே கேள்வியைதான் கேட்கின்றார். இயேசு அந்த நாட்களில் எருசலேமை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். எருசலேமுக்கு இயேசு போகின்ற காரணம், அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடி இயேசு எருசலேமிற்கு போன பின்பதாக ஒரு சில நாட்களில் யூதர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவை மரணத்தை இயேசு சந்திக்கும்படியாக எருசலேமுக்கு நோக்கி கடந்து சென்று கொண்டிருந்தார். எருசலேமிற்கு போவதற்கு முன்பதாக எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாக இயேசு கடந்து சென்ற பொழுது எரிகோவிலும் ஊழியத்தை செய்து எரிகோவில் ஊழியத்தை முடித்த பின்பதாக மீண்டும் எருசலேமிற்கு நோக்கி அவர் பிரயாணத்தை அவர் ஆரம்பித்த பொழுதுதான் இந்த பர்த்திமேயு என்ற குருட்டு மனிதன் இயேசுவை நோக்கி அவன் கூப்பிடுகின்றான். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து சீஷர்களோடு கூட பேசி கொண்டிருந்தார். அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் முக்கியமாக 32வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால் நமக்கு நேரம் இல்லை. இயேசு எப்படி எருசலேமுக்கு அவர் போன பின்பதாக அவர் எப்படி காட்டி கொடுக்கப்படுவார், எப்படி அவர் கைது செய்யப்படுவார், அங்கே எருசலேமில் அவர் மரணத்தை சந்திப்பதை குறித்து சீஷர்களோடு கூட அங்கே அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் இயேசு ஒரு மிக கனமான ஒரு காரியத்தை அவர் சுமந்து கொண்டிருந்தார். அவருடைய மனதிலெல்லாம் வரப்போகின்ற வேதனையை குறித்தும் வரப்போகின்ற அந்த மரணத்தை குறித்தும் இயேசு அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்தார். ஆனாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியில் கூட ஆண்டவர் ஒரு தேவையுள்ள ஒரு மனிதன் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது மனமிறங்கி அவனுக்கு அற்புதத்தை செய்ததை நாம் இந்த வசன பகுதியில் நாம் பார்க்கின்றோம்.